ஹலோ ஹாரி. நீ வரதை ஏற்கனவே பார்த்துட்டேன். என் உடல் உருமாற்றம் மோசமாகிக்கிட்டே இருக்கு. வேலையில இருந்து எடுத்துட்டாங்களா? இல்ல, நான் தான் ரிசைன் பண்ணிட்டேன். ரிசைன் பண்ணிட்டீங்களா? ஏன்? அது யாரோ ஒருத்தர் என்னுடைய உண்மையான சுயரூபத்தை வெளியில சொல்லிட்டாங்களா. என்னை பத்தி பல பேர் பல விதமா பேசுறத கேட்டுக்கிட்டு என்னால இந்த கோட்டையில நிம்மதியா இருக்க முடியாது. அதோட நான் பாடம் சொல்லி கொடுக்கறதுக்கும் எதிர்ப்பு இருக்கும். ஆனா டம்பிள்டோர் எனக்காக ஏற்கனவே டம்பிள்டோர் நிறைய ரிஸ்க் எடுத்துட்டாரு. இனிமே என்னால யாருக்கும் எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாதுன்னு நான் விரும்புறேன். அதனால நான் இந்த இடத்தை விட்டு போறதுதான் நல்லது. நீ ஏன் ஒரு மாதிரியா இருக்க ஹாரி? நான் பட்ட கஷ்டத்துக்கு பலனே இல்ல. பெட்டிக்ரூ தான் தப்பிச்சிட்டானே. அந்த மாதிரி நினைக்காத ஹாரி. கஷ்டப்பட்டினா அதுக்கு கண்டிப்பா பலன் இருக்கும். ஒரு அப்பாவியை நீ காப்பாத்தி இருக்க, உண்மையை வெளி உலகுக்கு கொண்டு வந்திருக்க. இது நிச்சயமா பெரிய சாதனை தான். உன்னை நினைச்ச எனக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. என்கிட்ட நீ நிறைய விஷயங்களை கத்துக்கிட்ட. என்னை பொறுத்த வரைக்கும் இப்போ நான் உனக்கு டீச்சர் இல்லை. அதனால இந்த மாய மேப்பை உங்ககிட்ட திருப்பி கொடுக்கறதுல எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. நான் போயிட்டு வரேன். குட் பை ஹாரி. நாம மறுபடியும் நிச்சயமா மீட் பண்ணுவோம். அது வரைக்கும் மாயமாய் மறைந்திடு. கொஞ்சம் தள்ளி நிக்கிறீங்களா? இத நானே கொண்டு போய் மேல கொடுத்துருவேன். ஹாரி, இது உனக்கு எங்க கிடைச்சது? நான் ஒரு தடவை போய் பார்க்கவா? இல்ல, நீ போனதுக்கு அப்புறம் தான். நீங்க எல்லாம் என்ன பேசுறீங்க? இருங்க, அவனுக்கு இன்னும் புரியல. நான் அதை வேறனே பிரிக்கல. அது சரியா பேக் பண்ணல. இவனுங்க தான் பிரிக்க சொன்னாங்க. நாங்க சொல்லல. இது ஃபயர் போல்ட், உலகத்திலே ரொம்ப வேகமான தொடப்பம். எனக்கா? யார் அனுப்புனா? அது உனக்கு தான் தெரியும். கூடவே இதுவும் வந்தது. இது ரொம்ப வேகமா போகல ஹரி. கம் ஆன் ஹரி, கம் ஆன். லூமாஸ், நான் சொல்வது சத்தியமாக உண்மை. நான் செய்வது நல்லதில்லை.